Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம சொல்லுவோம்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அங்க போனேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் அங்க போனேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது நடந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இது நடந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்க இந்த வீட்டை வாங்கணும். அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அப்படி சொல்றது. அடுத்து என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவ நல்லாதான் இருந்தா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் அங்க போயிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, இதெல்லாம் எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசுறது, அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் செய்வீங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் பாருங்க, என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடந்த காலத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்ததை நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அங்க போனேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒண்ணு அங்க வச்சு பார்த்தேன், மார்க்கெட்ல வச்சு பார்த்தேன். இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்தது அப்படி நம்ம சொல்றது. அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு அழுத்தம் கொடுத்து நம்ம சொல்லுவோம்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இது நடந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நாங்க இந்த வீட்டை வாங்கணும். இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. இப்படி முன்னாடி தான் ஒரு விஷயம் கடந்த காலத்துல ஒரு அழுத்தம் கொடுத்து நம்ம சொல்றது, கடந்த காலத்தில் நடந்தது. அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும். அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும்னா கடந்த காலத்துல அந்த ஒரு விஷயம் தொடர்ந்து கண்டினியூவா நடந்துட்டே இருந்திருக்கு. ஆனா இப்போ இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த விஷயம் நடந்துட்டு இருந்திருக்கு. ஓகே, நம்ம சொல்லுவோம்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க பேசிட்டு இருந்தோம், நான் அங்க போயிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் அங்க போயிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே, இது எப்படி நம்ம பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றதுக்கு a few days ago. a few days ago. ஓகே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றது. அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்றோம்ல, அதுக்கு just a few days ago. ஓகே, just a few days ago. இல்ல ஜஸ்ட்க்கு பதிலா நம்ம கொஞ்சம் கூட நம்ம அழுத்தம் கொடுத்து சொல்றோம் அப்படின்னா only கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, only யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா டெய்லி கான்வர்சேஷனுக்கு நம்ம just யூஸ் பண்ணிப்போம். சரியா? அப்போ just a few days ago இல்லனா only a few days ago. அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னு சொல்றது அந்த அது until a few days. ஓகே, அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு until a few days ago. ஓகே, இனி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஒன் பை ஒன்னா பாப்போமா? ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்க அங்க போனோம். நம்ம சொல்லுவோம்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்க அங்க போனோம். இது எப்படி சொல்லலாம் பாருங்க. இது கடந்த காலத்துல நடந்த விஷயம். அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம சொல்றோம். அப்ப எப்படி சொல்றது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இது அப்படியே இருக்கட்டும். நாங்க அங்க போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி? சப்ஜெக்ட் நாங்க, தன்னையும் தன் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து பேசுறது தானே நாங்க, வி. அப்போ அடுத்து என்ன வரணும்? வெர்ப் வரும். அங்க போணும், போகக்கூடிய செயல். போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கோ. அதோட பாஸ்ட் வென்ட். அடுத்து அங்க, அங்கன்னா த. அப்ப நாங்க அங்க போனோம் அப்படின்னா we went there. we went there. எப்போ? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது a few days ago. a few days ago. ஓகே, அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்க அங்க போனோம் அப்படின்னா இதை எப்படி சொல்லலாம்? we went there a few days ago. we went there a few days ago. ஓகே, அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நாங்க அங்க போனோம். ஒரு அர்த்தம் கொடுத்து சொல்றோம் பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நாங்க அங்க போனோம். இது எப்படி சொல்லலாம் பாருங்க. நாங்க அங்க போனோம் அப்படின்னா இது எப்படி சொல்றது? நாங்க வி, அடுத்து போனோம் பாஸ்ட் வென்ட், அடுத்து த.
அங்க. ஓகே, we went there. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்லும்போது just a few days ago. Just a few days ago. ஓகே, இல்ல வந்து ஜஸ்ட்க்கு பதில் only கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, only a few days ago. அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நாங்க அங்க போனோம் அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? We went there just a few days ago. We went there just a few days ago. Next, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் என்கிட்ட சொன்னான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் என்கிட்ட சொன்னான். இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது அப்படி இருக்கட்டும். அவன் என்கிட்ட சொன்னான் அப்படின்னா இது எப்படி சொல்றது? அவன் சப்ஜெக்ட், he, அவன் பாஸ்ட் தானே, முடிச்சு போன விஷயத்தை பத்தி தான் பேசுறோம். அவன் என்கிட்ட சொன்னான், verb, சொல்லக்கூடிய செயல். சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell, அதோட பாஸ்ட் told. என்கிட்ட me, he told me ட்ட சொன்னான். எப்போ? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, a few days ago. ஓகே, அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் என்கிட்ட சொன்னான் அப்படின்னா he told me a few days ago. He told me a few days ago. இதே இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்றோம் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவன் என்கிட்ட சொன்னான் அப்படின்னா நீ எப்படி சொல்றது? He told me a few days ago க்கு பதில் just. Just a few ago. Okay, just a few days ago. அப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவன் வந்து என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது he told me just a few days ago. Okay, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்தேன். நம்ம சொல்லுவோம்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் உன்னை பேங்க்ல வச்சு பார்த்தேன், நான் பஸ்ல வச்சு பார்த்தேன், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. அப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்லணும்னா இது எப்படி சொல்றது? பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது அப்படி இருக்கட்டும். நான் உன்னை பார்த்தேன், பாஸ்ட் முடிச்சு போன விஷயம் தானே. அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி? நான் சப்ஜெக்ட் ஆயி அதுக்கு அடுத்து என்ன வரணும்? verb. பார்த்தேன், பாக்குறதுக்கு இங்கிலீஷ்ல see, அதோட பாஸ்ட் saw. அடுத்து உன்னை you, ஆப்ஜெக்ட். சரியா? I saw you அப்படின்னா நான் உன்னை பார்த்தேன். எப்போ? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஓ, a few days ago. அப்ப நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்னை பார்த்தேன் அப்படின்னா I saw you a few days ago. I saw you a few days ago. ஓகே, அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவ ஒரு புதிய போன் வாங்கினா. நம்ம சொல்லுவோம்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவ ஒரு புதிய போன் வாங்கினா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவ ஒரு புதிய வீடு வாங்கினா, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. இது எப்படி சொல்றது? பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவ ஒரு புதிய போன் வாங்கினாள். அப்போ சப்ஜெக்ட் என்ன? அவள், அவள்னா she. அடுத்து verb, புதிய போன் வாங்குறது, வாங்கக்கூடிய செயல். வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல buy, அதோட பாஸ்ட் என்னது? bought. ஓகே, she bought, அவ வாங்கினா. என்னது? ஒரு புதிய போன், a new phone. ஓகே, அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது a few days ago. ஓகே, அப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவ ஒரு புதிய போன் வாங்கினா அப்படின்னா she bought a new phone a few days ago. Okay, she bought a new phone a few days ago. Next, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் என் காரை விட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என் காரை விட்டேன் அப்படின்னு. இது எப்படி சொல்றது? பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு அழுத்தம் கொடுக்கிறோம் தானே. நான் என் காரை விட்டேன். அப்ப சப்ஜெக்ட் என்ன? நான், I. அடுத்து என்னது? verb வரும். என் காரை விற்றேன். விற்கிறதுக்கு sell, அதோட பாஸ்ட் sold. ஓகே, I sold, நான் விற்றேன். என்னது? என் காரை. ஓகே, my car.
நான் என் காரை விற்றேன் அப்படின்னா ஐ சோல்ட் மை கார். ஐ சோல்ட் மை கார். எப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்றது? ஜஸ்ட் a few days ago. ஓகே, அப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் என் காரை விற்றேன் அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? I sold my car just a few days ago. Okay, I sold my car just a few days ago. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அவனை தெரியாது. நம்ம சொல்லுவோம்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அவனை தெரியாது அப்படின்னு. இதை எப்படி சொல்லலாம் பாருங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்தை பத்தி பேசுறோம். ஆனா பாஸ்ட்ல அந்த செயல் என்னது? கண்டினியூஸா நடந்திருக்கு. ஆனா இப்போ சரியா? அப்ப நம்ம பாஸ்ட பத்தி பேசுறோம். எனக்கு அவனை தெரியாது அப்படின்னு நம்ம நெகட்டிவா சொல்லும் போது சிம்பிள் பாயுனா didn't. ஓகே, didn't க்கு அடுத்து அவனை தெரியாது சொல்லும்போது no. didn't know தெரியும். no அப்படின்னா பாஸ்ட் மெயின் பண்ணி தெரியாது அப்படின்னு. அடுத்து அவனை him. ஓகே, அப்போ அவனுக்கு தெரியாது அப்படின்னா I didn't know him. I didn't know him. அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது until a few days ago. Until a few days ago. Okay, அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அவனை தெரியாது அப்படின்னா I didn't know him until a few days ago. Okay, I didn't know him until a few days ago. நெக்ஸ்ட், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க தினமும் பேசிட்டு இருந்தோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்னது? நாங்க தினமும் பேசிட்டு இருந்தோம். இது எப்படி சொல்றது பாருங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க தினமும் பேசிட்டு இருந்தோம். ஒரு செயல் கண்டினியூஸா நடந்துட்டே இருந்தத மென்ஷன் பண்றோம். சரியா? அப்ப இத வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எழுதுறோம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி பாருங்க? நாங்க, நாங்கன்னா be சப்ஜெக்ட். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி என்ன வரும்? were இல்லனா was யூஸ் பண்ணுவோம் தானே? be verb, were இல்லனா was. சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து இங்க வந்து be வந்திருக்கு. சோ were தான் யூஸ் பண்ணணும். were அடுத்து என்ன வரணும்? verb. நாங்க தினமும் பேசிட்டு இருந்தோம். பேசக்கூடிய செயல், பேசுற டாக். Continuous tense, present continuous tense, future continuous tense. அந்த continuous அப்படின்னு வந்தாலே நம்ம verb ing ஃபார்ம்ல தான் எழுதுவோம். சரியா? அடுத்து என்ன? நாங்க பேசிட்டு இருந்தோம். அப்போ தினமும் நடக்கக்கூடிய செயல் every day. ஓகே, அப்ப நாங்க தினமும் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? we were talking every day. we were talking every day. ஓகே, எப்போ? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும். So until a few days ago. ஓகே, அப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க வந்து தினமும் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? we were talking every day until a few days ago. Okay, we were talking every day until a few days ago. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நலமாக இருந்தார். நம்ம சொல்லுவோம்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நல்லா தான் இருந்தாரு அப்படின்னு. இப்பதான் அவருக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கு. ஆனா என்னது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நல்லா தான் இருந்தாரு அப்படி நம்ம சொல்றது. இது எப்படி சொல்லலாம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இது அப்படி இருக்கட்டும். அவர் நலமாக இருந்தார். அப்போ அவர் பாஸ்ட் முடிச்சு போற விஷயத்தை பத்தி பேசுறோம். அவர் சப்ஜெக்ட் he. அடுத்து இது வந்து என்னன்னா ஒருவருடைய நிலையை பற்றி பேசுறோம். ஓகே, ஒருவருடைய நிலையை பற்றி பேசும்போது அங்க be verb தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ பாஸ்ட் முடிஞ்சு போனதை பற்றி பேசுறோம். அங்க என்னது? was இல்லனா were யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதுதான் இங்க மெயின் verb நம்ம யூஸ் பண்றது.
அப்போ வாஸ் வருமா வேர் வருமா? வாஸ் தான் வரும். ஹீ வந்திருக்கு, சப்ஜெக்ட் ஹீ வந்தா இங்க வாஸ் யூஸ் பண்ணும். அந்த இருந்தா அர்த்தத்தை கொடுக்கறதா இந்த வாஸ். ஓகே, அடுத்து நல்லா ஃபைன். ஓகே, he was fine அப்படின்னா அவன் நலமாக இருந்தான். எப்போ? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும். அப்போ until a few days ago. ஓகே, அப்போ முன்னாடி நலமாக இருந்தார் அப்படின்னா இதை எப்படி சொல்லலாம்? He was fine until a few days ago. He was fine until a few days ago. Okay. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இது வந்து ஹோம்வொர்க். சரி, இந்த ரெண்டுமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டான். நம்ம சொல்லுவோம்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டான் அப்படின்னு. இதை எப்படி சொல்லலாம்? இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவன் இங்க வேலை செஞ்சுட்டு இருந்தான். நம்ம சொல்லுவோம்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவன் இங்கதான் வேலை செஞ்சுட்டு இருந்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே, இதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்